Hello everyone. In this video, we are going to see about preparation of comparative statements. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூல் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமோட 2-3 வருஷத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்குறது. எப்படி ப்ரீவியஸ் இயரோட இந்த கரண்ட் இயரில் அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஸோ இன்க்ரீஸான வேல்யூவிலே போகுதா டிகிரீஸ்லேயே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற டூலை 2 இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ண முடியும், பேலன்ஸ் ஷீட்டையும் கம்பேர் பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 காலம் போட்டுக்கூடாது. அந்த இதுதான் ஃபார்மேட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் பர்டிகுலர்ஸ், செகண்ட் இயர் 1, தேர்டு இயர் 2, ஃபோர்த்து அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ், ஃபிஃப்த்து 1 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை அதில் கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை அப்படியே இந்த பர்டிகுலர்ஸில் கொண்டு வந்து அந்த சம்மில் இருக்கக்கூடிய இயர் 1 அமௌண்ட் அண்ட் இயர் 2க்குள்ள அமௌண்ட்டை போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து ஃபோர்த்து காலம் பாருங்கள், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் கொடுத்துருக்கு இல்லையா? அந்த அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸில் என்ன பண்ணணும்னா, இயர் 1லேருந்து இயர் 2 அமௌண்ட் எந்த அளவுக்கு கூடியிருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்த்து காலமில் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கூடியிருக்கோ அந்த அமௌண்ட் எழுதுவீங்க. இன்கேஸ் டிகிரீஸ் ஆகிருந்துச்சு, இயர் 1லேருந்து இயர் 2ஓட வேல்யூ டிகிரீஸ் ஆகிருக்குன்னா அந்த டிகிரீஸ் ஆகிருக்கிற வேல்யூ எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் ஃபிகரை எடுத்து அதை மைனஸில் காமிக்கணும். தென் ஃபிஃப்த்து காலம் பாருங்கள், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ். ஸோ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்மேட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரி இஸ் ஈக்குவல் டு absolute amount of increase or decrease divided by year 1 amount into 100. ஸோ இந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் அப்படிங்கிறது ஃபோர்த்து காலமோட வேல்யூஸ், சரிங்களா? டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ஐட்டமோட இயர் 1ஓட அமௌண்ட்டை டினோமினேட்டரில் போடணும், இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா வரக்கூடிய பர்சன்டேஜ் தான் இந்த ஃபிஃப்த்து காலம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் பர்சன்டேஜ். ஓகே, தென் இதில் ஒரு சம் பார்க்கலாம், அப்போ கிளியர் ஆயிரும். illustration 1 பாருங்கள். From the following particulars prepare comparative income statement of Darun Co Limited. particulars கொடுத்துருக்காங்க. 16 to 17 1 year, then 17 to 18 ஒரு 2வது இயர், சரிங்களா? இயர் 2. இதில் கேட்டிருக்கிறது என்னது, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் உள்ள பர்டிகுலர்ஸ் பாருங்கள். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 1 தட் இஸ் 16 to 17ல் 2 lakhs, தென் இயர் 2 17 to 18ல் 2,50,000. தென் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 50,000, இயர் 2ல் 40,000. எக்ஸ்பென்சஸ் 1,50,000 இயர் 1, 1,20,000 இயர் 2. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம், சரிங்களா? எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்ஸை சொல்யூஷன் கொடுக்குறப்ப என்ன செய்வோம், என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அது யாரோட புக்கு என்ன டேட்டுக்குன்னு காமிப்போமா, அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பாருங்கள், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோ லிமிடெட் ஃபார் த இயர்ஸ் எண்டட் 31st March 2017 அண்ட் 31st March 2018. ஸோ நம்ம ஃபார்மேட்டில் என்ன பார்த்தோம், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 5 காலம் போடணும்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ பர்டிகுலர்ஸ் காலம் இயர் 1 இயர் 2ன்னு பார்த்தோமா. இந்த சம்மில் இயர் 1ங்கிறது என்னதுமா, 16 to 17 ஒரு இயர், 17 to 18 இன்னொரு இயர், அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துருந்தோம். தென் ஃபோர்த்து காலம் என்னது, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ், தென் ஃபிஃப்த்து காலம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ். ஓகேவா? ஸோ இப்போ பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 1க்கு 2 lakh, இயர் 2க்கு 2,50,000. அதை அப்படியே இங்கே பர்டிகுலர்ஸில் போடுங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்
இயர் 1ல் 2 lakh, இயர் 2ல் 2,50,000. தென் அடுத்ததான் என்ன இருக்குது பாருங்கள், அதர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இயர் 1ல் ஒரு 50,000, இயர் 2ல் ஒரு 40,000 இருக்குது. இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறதே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் மூலமாக கிடைச்ச ஒரு இன்கம் அப்படி தானே, டேர்ன் ஓவர். அப்போது அந்த டேர்ன் ஓவரோட இந்த அதர் இன்கம் நம்ம என்ன செய்யணும், ரெண்டுமே இன்கம் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா இயர் 1க்கு 50,000, இயர் 2க்கு 40,000, அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டோட்டல் லைன் ட்ரா பண்ணி அந்த வேல்யூவை ஆட் பண்ணி கொண்டு வரணும். அதை இயர் 1 பார்த்தீங்கன்னா 2,50,000, இயர் 2 தட் இஸ் 17 to 18ல் 2,90,000 வருது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய அவங்க டோட்டல் ரெவென்யூ. ஓகேவா. தென் அடுத்து சம்மில் பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ்பென்சஸ் என்னது, இயர் 1க்கு 1,50,000, இயர் 2க்கு 1,20,000. அதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. எக்ஸ்பென்சஸ்னால இப்போ என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த டோட்டல் ரெவென்யூவிலேருந்து அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் தானே பண்ணுவோம். ஸோ லெஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,50,000ஐயும் 1,20,000 இயர் 2லையும் போட்டுருவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் இப்போ லெஸ் பண்ணணுங்கிறனால அதுக்கு என்ன செய்வோம், ஒரு டோட்டல் லைன் ட்ரா பண்ணி அந்த 2,50,000ல் இருந்து 1,50,000 லெஸ் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 1 lakh. இயர் 2ல் பாருங்கள் 2,90,000ல் இருந்து 1,20,000 டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூ 1,70,000. அப்போ இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படி தானே. ஸோ ப்ராஃபிட் டேக்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல இல்லையா, அதனால் அந்த ப்ராஃபிட்டை என்னவா ட்ரீட் பண்ணோன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ 4th காலம் பாருங்கள். 4th காலம் என்னது, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸா. ஸோ இயர் 1லேருந்து இயர் 2 வேல்யூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த காலம் 4ல் போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங்க் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐட்டம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படி தானே. அது இயர் 1ல் 2 lakh இருக்குது, இயர் 2ல் 2,50,000 இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் 15,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை என்ன பண்ணுங்கள், அந்த 4th காலமில் ப்ளஸ் 50,000 கொடுத்துடணும். தென் அடுத்த ஐட்டம் பாருங்கள், அதர் இன்கம். இந்த அதர் இன்கம் இயர் 1க்கு 50,000ம் இயர் 2க்கு 40,000மா இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இயர் 1லேருந்து இயர் 2வோட வேல்யூஸ் குறைஞ்சிருக்கு, அதுவும் 10,000 குறைஞ்சிருக்கு அப்படி தானே. அதனால் அந்த 4th காலமில் என்ன பண்ணுறோம், -10,000 சொல்லி அதர் இன்கம்க்கு கொடுக்குறோம். தென் அடுத்து டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 2,50,000, இயர் 2ல் 2,90,000. அப்போ இது என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி தானே. ஸோ 4th காலமில் ப்ளஸ் 40,000 கொடுத்துருங்க. தென் அதுக்கடுத்து எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், இயர் 1ல் 1,50,000ம் இயர் 2ல் 1,20,000மா இருக்குது. அப்போ என்ன இருக்குது, வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்கள், -30,000 சொல்லி கொடுத்துருணும். தென் அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பாருங்கள், இயர் 1ல் 1 lakh, இயர் 2ல் 1,70,000. அப்போ இது என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதுவும் 70,000. அதனால் அந்த 4th காலமில் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 70,000 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து 5th காலம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படி தானே. 5th காலம் என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜாக இப்போ காட்டணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. தென் இந்த பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிவைடட் பை இயர் 1 into 100. ஸோ அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்னன்னு பாருங்கள். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ங்கிறது ஃபஸ்ட் ஐட்டம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு 50,000 அப்படி தானே. ஸோ இந்த 50,000 டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் என்ன, அதே சேம் ஐட்டம்குள்ளே இயர் 1 அமௌண்ட் 2 lakhs வருதா. அப்போது 50,000 டிவைடட் பை 2 lakh into 100 அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 25. அதை அப்படியே என்ன பண்ணணும், ப்ளஸ் 25% அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அதே ப்ளஸ் சிம்பிள்ஸ் வரணும். 4th காலமில் நம்ம போட்டிருக்க சிம்பிள் அப்படியே 5th காலத்துக்கும் வரணும். ஸோ +25 அப்படின்னு கொடுத்துருவோம். ஏன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங்.
தென் அடுத்து அதர் இன்கம் பாருங்கள். அதர் இன்கம் ஃபார்முலா படி என்னது? அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் மைனஸ் 10,000 டிவைடட் பை இயர் ஒன்னோட அமௌண்ட் என்னதுன்னா 50,000 இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 20 வரும். மைனஸ் 10,000னால ஆன்சர் மைனஸ் 20ன்னு போட்டுருவோம். அடுத்து தேர்ட் திங் டோட்டல் ரெவன்யூ. ஸோ டோட்டல் ரெவன்யூவில் இந்த அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 40,000 டிவைடட் பை இயர் ஒன் அமௌண்ட் என்னதுமா 2,50,000 இன்ட்டு 100. தென் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16 வருது. அது ப்ளஸ் சிம்பிள்னால அதுலேயும் ப்ளஸ் கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து மைனஸ் 30,000 டிவைடட் பை இயர் ஒன் அமௌண்ட் 1,50,000 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் 20 வரும். தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்கிறது ப்ளஸ் 70,000 டிவைடட் பை இயர் ஒன் அமௌண்ட் என்னது 1 lakh. ஸோ 70,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100 எவ்வளவுமா 70%. அதுவும் ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இதுதான் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்மா. ஓகே, கிளியர்? தேங்க்யூ காய்ஸ்.